வணக்க மக்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடிங்கில் என்னென்ன இருக்குது, எப்படியெல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்க, நமக்கு வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு உள்ளே போயிட்டோம்னா அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான பேசிக்லேருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அப்புறம் அதில் ஒவ்வொரு வீடியோவில் கிளியராக ரொம்ப பேசிக் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ரொம்ப இன்டெப்த் அனாலிசிஸ்லாம் நம்ம போக போக கற்றுக்கலாம். ஒரு பேசிக் நான் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது எப்படி கற்றுக்கிட்டணும் அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க, வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் இந்த ட்ரேடிங்குள்ளே போனோடனே என்னென்ன நமக்கு வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். இன்னொன்று ஆப்ஷன்ஸ்னு ஒரு இது இருக்குது, ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, கரன்சி அண்ட் கமாடிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, இதுக்குள்ளே நம்ம உங்களுக்கு இந்த நாலுத்துக்கும் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். அந்த ஈக்விட்டி மட்டும் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஈக்விட்டி அப்படின்னா என்னென்னா, ஒரு கம்பெனியோட ஷேர் இருக்குல்ல. இப்போ வந்து ஏதாவது ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம். எனக்கு என்னோடய ஃபேவரட் வந்து எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இப்போ அதோட ஷேர் விலை ஒரு 100 ரூபா அப்படின்னா, அந்த 100 ரூபாய் ரேட்டில் இருக்கும் போது அதை வாங்கிக்கிட்டு அது 110 ரூபா ஆகும்போது அதை விற்கணும். ஸோ 10 ரூபா ப்ராஃபிட். அது நான் நம்ம இறங்குனுச்சு அப்படின்னா வெயிட் பண்ணி இறந்ததுக்கப்புறம் விற்கலாம். இல்லை இறங்கிட்டு இனிமேல் இறங்கிட்டே இருக்குன்னு பயப்படுறவங்க உடனே விற்கலாம், லாஸ்ட்டும் எடுக்கலாம். இதுதான் ஈக்விட்டி. இது உங்கள் எல்லாருக்கும் நார்மலாக தெரிஞ்சிருக்கும். ஒரு ஷேர் மார்க்கெட்னால எல்லாருக்குமே இது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக ஈக்விட்டி மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும், வேறு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது என்னென்னா, இதில் வந்து நீங்கள் ஒரு இண்டெக்ஸை கூட ட்ரேட் பண்ண முடியும். உங்களுக்கு அப்படி புரிய வைக்கணும் அப்படின்னா, இந்த நிஃப்டி 15 கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு 50 ஸ்டாக்கை, நிஃப்டியில் இருக்க, அதாவது என்எஸ்சியில் இருக்க டாப் 50 ஸ்டாக்கை ஒரு நிஃப்டின்னு வச்சுக்கிட்டு அது ஏற்றத்துறை இறங்கி, அதாவது நிஃப்டி இறங்கிருச்சு, நிஃப்டி ஏறிடுச்சுன்னு வாங்கல, நீங்கள் அதை கூட வாங்க முடியும். ஓகே, அது ஏறுறதை ப்ரெடிக்ட் பண்ணி கூட வாங்க முடியும், அந்த மாதிரி இருக்கும். இல்லை நம்ம நார்மலாக ஸ்டாக்கு ஏறுறதை ப்ரெடிக்ட் பண்ணி கூட வாங்க முடியும். ஆனால் இதில் ஒரே ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, இதில் நீங்கள் வந்து இப்போ ஈக்விட்டியில் எஸ்பிஐவே இப்போ இந்த ஆப்ஷன்ஸ்லேயே எஸ்பிஐ வச்சுக்கோங்களேன். அங்கே எஸ்பிஐ வந்து 10 ரூபாய்க்கு வாங்குவீங்க, 15 ரூபாய்க்கு விற்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி வாங்க முடியாது. ஒரு ஷேரெல்லாம் வாங்க முடியாது, ஒரு குரூப் ஆஃப் ஷேரை தான் வாங்க முடியும். எப்படின்னா, இப்போ எஸ்பிஐன்னு எடுத்திங்கன்னா ஒரு 1000 ஷேரை சேர்த்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இந்த ஈக்விட்டியில் பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்பிஐ வந்து 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இப்போ வந்து ஒரு 1000 ஷேரை சேர்த்து வாங்குற மாதிரி இருக்கும் இந்த ஆப்ஷன்ஸில். அப்போ அந்த 100 × 1000 போட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ வருது? 1 லட்ச ரூபா கிட்ட வருது இல்லையா? 1 லட்ச ரூபா வருது. ஓகே, ஆனால் அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு அவங்க ப்ரீமியம்னு ஒன்று கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்து எஸ்பிஐ ஷேர் 10 ரூபா 100 ரூபாவில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, நீங்கள் 120 ரூபா ஏறப்போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஆப்ஷன்ஸில் போய் எஸ்பிஐ 120 அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஒரு கால் ஆப்ஷன் வந்து நிற்கும். ஓகேவா? அதுவே நீங்கள் இறங்க போகுதுன்னு முடிவு பண்ணிங்கன்னா புட் ஆப்ஷன் ஒன்று வந்து நிற்கும். ஸோ அதை பை பண்ணுறது மூலயமா ஏறும். இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லப்போனால், இது ஈக்விட்டி எஸ்பிஐ 100 ரூபாயிலேருந்து 110 ரூபா ஏறுறது ஒரு 10 ரூபா ஏற்றமாக இங்கே இருக்கும். ஆனால் நீங்கள் அது ஏறுற நேரத்தில் கரெக்டாக இங்கே வாங்கி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 10 உங்களுக்கு 100 ரூபா ஏறுறதுக்கான பலனை கொடுக்கும். அதே மாதிரி தான் இறக்கத்துலேயும் அதே தான். அப்போ 10 ரூபா இறங்குச்சுன்னா உங்களுக்கு 100 ரூபா நஷ்டமாகிற மாதிரி இருக்கும். இங்கே 10 ரூபா ஏறினா 10 ரூபா லாபம். இந்த இடத்துல உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா 10 ரூபா ஏறினா 100 ரூபா லாபம், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதில் ரிஸ்க்கு அதிகம். இதை பற்றி நம்ம ஒரு பெரிய வீடியோ பார்ப்போம். நிறைய பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் ஈஸியாக பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஆப்ஷன்ஸில் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் நஷ்டமும் இதெல்லாம் அடைவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் நான் பணத்தை ஃபுல்லாக விட்டுட்டேன், என் பணம் ஃபுல்லாக போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அவங்க எல்லாருமே இந்த ஆப்ஷனுக்குள்ளே ட்ரேட் பண்ணவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. இது எப்படி சொன்னோன்னா அதே மாதிரி தான். இது 100 மடங்கு 10 மடங்கு ஏறினா இங்கே 100 மடங்கு ஏறின மாதிரி நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆப்ஷன்ஸில். இந்த ஃபியூச்சர்ஸில் என்னென்னா இந்த ஷேரோட நான் சொன்னேன்ல, 10 ஷேரை 100 ரூபா ஷேரை வந்து நீங்கள் 1000 வாங்கணும் ஆப்ஷனில். ஆனால் அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும் வாங்குறதுக்கு. ஆனால் ஃபியூச்சர்ஸில் அப்படி இருக்காது. அந்த 100 ரூபா × 10 போட்டிங்கன்னா அந்த 1 லட்ச ரூபாய்க்கே இங்கே வாங்குற மாதிரி இருக்கும். பட் அதே ப்ரொசீஜர் தான்.
இங்கே அந்த 1000 ஷேரை இங்கே 10,000 ரூபாய்க்கே வாங்கிடலாம், இங்கே அதை 1,00,000 ரூபாய்க்கு தான் வாங்க முடியும். ஸோ ஆனால் ரிஸ்க்கு இதில் தான் அதிகம். ஏன்னா இப்போ இதில் வந்து இப்போ இறங்குதுன்னா இது இறங்க இது பொறுமையாக தான் இறங்கும், பட் இது சடனாக இறங்கிடும். ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கரன்சி அண்ட் கமாடிட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கமாடிட்டி ட்ரேடிங்னா உங்களுக்கு தெரியும், அந்த கமாடிட்டியில் நிறையா இருக்கும் தெரியும், க்ரூட் ஆயில், அந்த கோல்டு, அதை பற்றிலாம் ட்ரேட் பண்ணுறது கமாடிட்டி. கரன்சினா கரன்சி வேல்யூவை ட்ரேட் பண்ணுறது. ஓகே கேஸ், இப்போதைக்கு ஒரு பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருப்பி ஒன் மோர் டைம் சொல்கிறேன். இது ஒரு ஷேரை வாங்கி விற்கிறது, இது அந்த ஷேர் ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஓகே, சிம்பிளாக சொல்ல போனால் அவ்வளோதான். ஏறுமா இறங்குமான்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது. இது வந்து அதே ப்ரெடிக்ஷன் தான், ஆனால் ஒரு அமௌண்ட்டை நிறையா வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். இது கரன்சி அண்ட் கமாடிட்டி. வாங்க ஈக்விட்டினா என்னென்னு பார்ப்போம். ஈக்விட்டி மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி தான். இது ஆல்ரெடி நான் என்னோடய ப்ரைமரி வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அது என்னென்னா, ப்ரைமரி மார்க்கெட்னா ஐபிஓன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதாவது ஒரு ஒரு கம்பெனி ஷேர் மார்க்கெட்டில் வரத்துக்கு முன்னாடி அதோட ஷேரை வாங்குறது, அதுக்கப்புறம் ஏற்றதுக்கப்புறம் விற்கிறது அப்படிங்கிற மாதிரி. செகண்டரினா ஆல்ரெடி மார்க்கெட்டுக்குள்ளே இருக்க கம்பெனியோட ஷேரை வாங்குறது, விற்கிறது. உங்களுக்கு இதுக்கு ஒரு கிளியர் கட் எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன். அதை வந்து நம்ம டேரெக்டாக லைவ் ட்ரேடிங்லேயே பார்ப்போம், பார்த்துட்டு முடிவு பண்ணிப்போம். வாங்க. இப்போ இதுதான் வந்து நான் ஜீரோதில் என்னோடய அக்கௌண்ட்டு. இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஷேர் எடுத்து காமிக்கிறேன். நான் எப்பயும் காமிக்கிற மாதிரி எஸ்பிஐயே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஷேரை எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ இதோட பாருங்கள், இதான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட டே கேலண்டர். அதாவது இந்த ஒரு கேண்டில் ஒரு நாளை குறிக்கும், இந்த ஒரு கேண்டில் ஒரு நாளை குறிக்கும், இந்த ஒரு கேண்டில் ஒரு நாளை குறிக்கும். இந்த மாதிரி இது எல்லாமே ஒவ்வொரு நாளை குறிச்சிக்கிட்டே வருது. அதுதான் ஒரு நாளில் ஏற்றத்தை இறக்கத்தை தான். இப்போ இதில் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த டேட்டு இந்த இடத்துக்கிட்ட போங்களேன். இந்த இடம் இது கிட்டத்தட்ட மார்ச்சுக்கும் மேற்கும் இடையில ஒரு தேதி, அதாவது ஏப்ரல் கிட்ட இருக்கா? ஓகே, இது ஒரு ஏப்ரல் 15 அப்படிங்கிற டேட் வச்சுப்போம் நம்மளே ஒரு கணக்கு. இந்த இடத்துல இதுதான், இந்த கேண்டில் தான் வந்து ஏப்ரல் 15. இப்போ இந்த ஏப்ரல் 15 அப்போட ரேட் என்ன? 320 ரூபா. ஓகே, நீங்கள் இந்த டைமில் இந்த மார்க்கெட் இதுக்கப்புறம் எஸ்பிஐ வந்து நல்லா ஏறும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு, இந்த இடத்துல அந்த 320 ரூபா இருக்குது இல்லையா, 320 ரூபாய்க்கு ஸ்டாக்கை ஒன்று வாங்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டாக்கை 320 ரூபாய்க்கு அன்றைக்கி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா, அப்படியே இது கடன்னு ஏறி இருக்கா. இன்றைக்கி 510 ரூபா, 18 ரூபா, கிட்டத்தட்ட 200 ரூபா லாபம். ஓகேவா? இந்த 6 மாதத்தில் 200 ரூபா லாபம் ஒரு ஸ்டாக்குக்கு. 200 ரூபா லாபமாக 10 ஸ்டாக் வாங்கியிருந்தீங்கன்னா 2000 ரூபா லாபம். 100 ஸ்டாக் வாங்கியிருந்தீங்கன்னா 20,000 ரூபா லாபம். ஓகே, புரியுதா நான் சொல்ல வருது? 1000 ஸ்டாக் வாங்கியிருந்தீங்கன்னா 2 லட்ச ரூபா லாபம் வெறும் ஒரு 4 மாதத்தில். இது 5000 ஸ்டாக் வாங்கியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபா லாபம் மட்டுமே கிடச்சிருக்கும். வெறும் எத்தனை நாளில்? ஒரு 4-5 மாதத்தில். ஓகே, புரிஞ்சு நான் சொல்ல வருது? இதுதான் வந்து ஈக்விட்டி மார்க்கெட். ஓகே, இவ்வளோ தான் ஈக்விட்டி மார்க்கெட். உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் நான் என்னோடய பொசிஷன்ஸ் ஹோல்டிங்கில் கூட காமிக்கிறேன் பாருங்கள். ஹோல்டிங்கில் இப்போதைக்கு அது இல்லை. ஓகே, டாட்டா பவர் பார்க்குறீங்களா? டாட்டா பவர் இதை நான் வந்து இப்போ 230 ரூபாவில் வாங்கியிருக்கேன், ஒரு 20 குவான்டிட்டி. அது இப்போ இறங்கி 4 ரூபாயில் 5 ரூபா இறங்கி 6 ரூபா இறங்கியிருக்கா. 20 வாங்கினதுனால 4×6 போட்டு 120 ரூபா எனக்கு இப்போ நஷ்டம். நான் இதை அப்படியே விட்டுருவேன் ஹோல்டிங்லேயே. இது எப்போ ஏறி ஒரு 280 ரூபா வருதோ அப்போ 40 ரூபா ஒரு ஸ்டாக்குக்கு லாபம். 280 ரூபா வரும்போது நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன் அது ஏறும் அப்படிங்கிறதுனால. ஒரு அந்த 20 ரூபா வேறு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 20 குவான்டிட்டி, அப்போ 40 கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2000-3000 லாபம் அப்படிங்கிறத நான் ப்ரெடிக்ட் பண்ணி தான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்படி தான் ப்ரெடிக்ட் பண்ணணும். ஆனால் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும், இதை எப்படி ஏறும்னு நம்ம கணிக்கிறது அப்படிங்கிறதுக்கெலாம் நிறைய அனலிசிஸ் இருக்குது கைஸ். நெக்ஸ்ட் இப்போ வரப்போகிற வீடியோவில் நான் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். நான் இப்போ ஈக்விட்டி பற்றி சொல்லிட்டேன். ஸோ ஈக்விட்டியில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அதெல்லாம் போயிட்டு அப்புறம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் போகலாம். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அதில் கையை வைக்க முடியும். அதாவது ஈக்விட்டி மார்க்கெட்டை தான் பேசிக் மார்க்கெட். இதில் கையை வச்சுட்டு தான் நீங்கள் இதில் நல்ல ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் போகணும் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும், ஏன்னா நீ இந்த இடத்துல வாங்க சொல்கிற, எப்படி நம்பி வாங்குறது ஏறும் அப்படிங்கிறதுக்கு. அதுதான் சொல்கிறேனே, பழக பாலும் புளிக்கும்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ண உங்களுக்கே ஒரு கட்டத்தில் தெரிஞ்சிருக்கும். ஓகே, அது ஒன்று கொஞ்ச நாளில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம
எப்படி அந்த அனாலிசிஸ் பண்ணுறது, எப்படி ஏறுங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க எல்லாரும் அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம். பல வகை இருக்குது, அதில் எல்லாம் கொஞ்சம் ஒவ்வொரு வகையாக நம்ம பார்ப்போம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.